ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தமிழக அரசால் தரப்படுற இலவச சத்து மாவில் அனைத்து சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு மக்களே. புரதம், நார் சத்து, இரும்பு சத்து, வைட்டமின்கள், கால்சியம், இப்படி பல விதமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க பாருங்கள், என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்ருக்குறீங்க. அனைத்து சத்துக்களும் உள்ளது தான் மக்களே அந்த சத்து மாவுங்கிறது. இந்த சத்து மாவு விற்பனைக்கு கிடையாது. கவர்மெண்ட் கொடுக்குது. நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் அங்கன்வாடி மையம், அதாவது பால்வாடி ஸ்கூலுன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே நீங்கள் போய் வாங்கிக்கலாம். எங்களுக்கும் சத்து மாவு கிடச்சிது மக்களே. அந்த சத்து மாவு யாருமே இந்த சத்து மாவு உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணாதுங்க. நான் இதில் அனைத்து விதமான சத்துக்களும் இருக்குது. அதனால் நம்ம நிறைய இருக்குது, சத்து மாவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வேஸ்ட் பண்ணாமல் அதில் நம்ம புட்டு செஞ்சு சாப்பிடலாம். சத்து மாவு கஞ்சி, உருண்டை, இப்படி பல விதமான பொருட்கள் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம சத்து மாவில் புட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு தேவைக்கு மாவு எடுத்துக்கோங்க. அப்புறமா தேவைக்கு சால்ட் போட்டுக்கோங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் புட்டு செய்கிறது மாதிரி தான் சத்து மாவுலேயும் நம்ம செய்யணும். சால்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும். தண்ணி விட்டு மாவை பசைஞ்சு கொண்டு வரணும். அந்த பக்குவத்துக்கு கொண்டு வரணும். நான் கொண்டு வரேன் பாருங்கள். அதுக்கிட்ட வர அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் தண்ணி விட்டு அதை அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வாங்க. புரியுதா? உங்களுக்கும் இந்த மாதிரி சத்து மாவு கிடச்சுன்னா நீங்களும் சத்து மாவு புட்டு செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியானது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, கிட்ஸுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஹாப்பியாக அவங்களும் சாப்பிடுவாங்க. இந்த பக்குவத்துக்கு நீங்கள் விரசிக்கோங்க மாவை. அப்புறமா தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து அதை தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. அப்புறமா புட்டுக்குழல் எடுத்து அதுக்கு அடியில் சில்லு போட்டு, அப்புறமா தேங்காய் துருவி வச்சுருக்கிற தேங்காயை கொஞ்சம் அதில் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 2 தடவை சத்து மாவு விரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த சத்து மாவை போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. அப்படி அந்த புட்டுக்குழலை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம பாயில் பண்ண வைக்கலாம். அடியில் இருக்கிற பாத்திரத்தில் அந்த வட்டம் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் தண்ணி நம்ம எடுத்துக்கணும். எடுத்து அதுக்கு மேலே தான் இதை வச்சு நம்ம பாயில் பண்ணி, மேலே ரெண்டு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஆவி வரும். ஆவி வரும்போது நம்ம எடுத்துட வேண்டியது. எடுத்து நம்ம ஹாட் பாக்ஸ்லேயோ இல்லை பிளேட்லேயோ எதுலையாவது மாற்றி வச்சுக்க வேண்டியதுதான். பார்த்தீங்களா, ஆவி பறக்க பறக்க மணக்க ருசியான சத்து மாவு புட்டு ரெடி. பார்த்தீங்களா, பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்கா? இந்த சத்து மாவு புட்டை பழத்தோடு வச்சு சாப்பிடலாம், பழம் வச்சு சாப்பிடலாம், விரசி சுகர் போட்டு பழம் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. புட்டு, பயிறு, பப்படம் இதெல்லாம் வச்சு கன்னியாகுமரி ஸ்டைலில் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி சாப்பிடணுன்னு தோணுதோ சாப்பிடலாம் மக்களே. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.